வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இருக்கு. நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தரா சேஷ்யாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் ஒரு பக்கம் அப்படின்னா, அதே நேரத்துல மேற்கு வங்கத்துல ஃபேஸ் 1 அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. போன முறை டிடி ஓடிடின்னு பிரதமர் பேசி அது பேக் ஃபயர் ஆச்சு. விமன் சென்டிமெண்ட் பெரிய அளவுக்கு திரும்பிச்சு. நம்ம ஊர்ல பிறந்த ஒரு பிள்ளை அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அப்படி வெளியில இருந்து பேசலாமாங்கிற மாதிரி இப்ப ஏஐடிடி அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லி அது பெரும் கான்ட்ரவர்சியா ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த முறை வயலன்ஸ் இல்லாம நடத்த போறோம் அப்படின்னு ஞானேஷ்குமார் உட்பட அங்க இருக்கக்கூடிய கவர்னர் திரு ஆர்.என். ரவி உட்பட எல்லாம் சபதம் எடுத்ததையும் பார்க்க முடிகிறது. என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சார் மேற்கு வங்கத்தினுடைய சூழல்? ஆர்.என். ரவியை நம்ம இங்க பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கோம்லங்க. அங்க தமிழ்நாட்டில இருந்து பயிற்சி கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவர் அடிச்சு விடத்தான் செய்வாரு. வயலன்ஸ் இருக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு ஜனநாயக தேர்தலையும் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. அது நம்ம கண்டிப்பாக அடக்கித்தான் ஆகணும். டிஎம்சி ஆட்சியில் வயலன்ஸ் அதிகமா இருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருக்குது. ஆனா அங்க தேர்தல் வந்துங்க எஸ்ஐஆர் வேணுமா, எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டா, எஸ்ஐஆர் காரணமாக வாக்கு உரிமையை இழந்தவர்கள் டோட்டலா அது வேற மாதிரி போயிடுச்சு. தேங்க்ஸ் டு பிஜேபி அண்ட் மோடி அண்ட் ஞானேஷ்குமார். டோட்டலா டிஎம்சி ஆட்சி பேர்ல ஒரு சார்ஜ் ஷீட் வைக்க வேண்டிய தேர்தல் ஞானேஷ்குமார் பேர்ல, மோடி பேர்ல, அமித்ஷா பேர்ல சார்ஜ் ஷீட் வைக்கிற தேர்தலா மாத்திட்டாங்க அவங்க. அப்போ பெங்காலி பிரைடு, கோபாலை, என்டிஆர் மாதிரிங்க. என்டிஆர் வந்து தெலுங்கு பிரைடை கையில் எடுத்தாரு. கோபாலையை கிரியேட் பண்ணாரு. கோபாலையை கிரியேட் பண்ணும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் அடி வாங்கிருச்சு. இப்ப அதை அப்படியே உல்டாவா வந்து டிஎம்சி என்ன பண்ணுதுன்னா கோபாலையை அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. நீங்க வந்து வங்காளியவே வந்து நீங்க வங்காளி கல்ச்சரையே ஒழிக்க பாக்குறீங்க, இமிகிரண்ட்டை வெளியில அனுப்புறோங்கிற போர்வையில பங்களாதேஷி லாங்குவேஜ் அப்படின்னு வங்காள மொழியை சொல்றீங்க. அதெல்லாம் தான் அவங்களோட குறைபாடு. அப்ப நாங்க என்ன இந்திய லாங்குவேஜே கிடையாதா? இந்திய திருநாட்டின் மொழி கிடையாதா? எங்களோட கவிஞரோட கவிதையை தானே நீங்க தேசிய கீதமா வச்சிருக்கீங்க. இந்த கேள்வியெல்லாம் கடுமையா கேட்கறாங்க அவங்க. அது பிஜேபிக்கான பின்னடைவா தான் நான் அதை பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு போட்டிருக்கிறாங்க. தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக பில்லியன்ல உட்காந்துட்டு வண்டியில டபுள்ஸ் போகக்கூடாதுன்னு ஒரு விதியை கொடுத்து அதுல சில அப்புறம் இந்த ஓலா ஊபர் ஓட்டுறவங்களுக்குலாம் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்க முன்கூட்டியே எலெக்ஷன் கமிஷன்ல கார்டெல்லாம் வாங்கணும் வண்டி ஓட்டுறதுக்குன்னு எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் புதுசா இருக்கே சார். என்ன சார் எதுவும் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார்? நான் அதை பார்த்தேன் பில்லியன் ரைடர்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் அமல்படுத்த முடியாத சட்டங்க. அது எப்படிங்க பண்ண முடியும்? நம்ம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டு வர்ற கதை தான். என்னைக்காவது ஒரு நாள் அதை கடைபிடிச்சிருக்காங்களா ஜனங்க? வழக்கு எங்குங்க? அதுவும் ரொம்ப செலக்டிவா போட்டா உண்டு. அதுல ஒன்னும் தண்டனை வந்த மாதிரியும் எனக்கு தெரியல. 6 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல வெடி சத்தம் கேட்கவே கூடாதுன்றாங்க. 7 மணிக்கு தான் ஸ்டார்ட்டே ஆகுதுங்க. இதெல்லாம் வந்துங்க சட்டத்தை போட்டுடலாங்க. நிறைவேற்ற முடியாத சட்டங்களை, அமல்படுத்த முடியாத சட்டங்களை போட்டு பயன் இல்லை. பட் அவங்க வங்காளத்தை குறி வச்சு, மேற்கு வங்கத்தை குறி வச்சு செய்யறாங்க. பிஜேபிக்கு அவங்ககிட்ட ஒரு கணிசமான எம்எல்ஏ நம்பர் இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்துல டெல்லியோட துணை இருக்கு, தேர்தல் ஆணையத்தோட துணை இருக்கு. மற்றபடி இதுல என்ன பெரிய ரிசல்ட் வந்துடும்? 2 பேரும் பினியன்ல போக கூடாதுன்னா அது பிஜேபிக்கு தானே பொருந்தும். சரி, இங்க அதே மாதிரி ஒரு ரூல்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பொருந்தும். திமுக 2 பேரை ஏத்திட்டு 2 வீலர்ல ஆள் அனுப்புனா அதிமுக 2 பேரை ஏத்திட்டு 2 வீலர்ல ஆள் அனுப்புது. 2 பேருக்கும் அந்த பினியன் ரைடர் கிடையாதுன்னு சொல்ற கதை அது. அங்க அப்படித்தானங்க இருக்கு. ஆளுங்கட்சி டிஎம்சி, எதிர்கட்சி பிஜேபி இல்லையா? அது ஒரு வேஸ்டான இதுதாங்க. எப்படியோ அது நல்லபடியா தேர்தல் நடந்து முடிஞ்சா சரிதான்னு நினைக்கிறோம். வெஸ்ட் பெங்கால்ல இவங்க குழப்பத்துல வந்து தமிழ்நாடு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப குறிப்பா கடந்த தேர்தல்களில் பாஜகவை ஆதரித்து மத்துவா கம்யூனிட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டர்ன் அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்கிற விஷயங்கள் பார்க்க முடிகிறது. அவங்க ட்ரெடிஷனலா பண்ணி வச்ச சோசியல் இன்ஜினியரிங்ல ஒரு சிக்கல் வந்திருக்கணும் பார்க்க முடியுது. அது அப்படிதான் இருக்கா? அப்படிதான் தெரியுதுங்க. மத்துவா கம்யூனிட்டியோட ஒரு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அவர் பேசுவாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா பிஹெச்டி பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பெரிய பதவியில இருக்கிற கிட்டத்தட்ட ஹெச்ஓடி மாதிரிங்க. அவர் பிஜேபி ஆதரவாளர் போன தேர்தலில். அப்போ பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை இல்லைங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. இவருக்குமே இல்லை, இந்த பிஹெச்டி ஹோல்டருக்கும் இல்லை, ஆனா பொசிஷன்ல இருக்காரு. அப்போ குடியுரிமை சட்ட திருத்தத்துல எங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா கிடைக்கவே இல்லை உண்மையாவே. இப்ப அதுக்கு பிறகு இப்போ வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் திருத்தத்துல நிறைய பேருக்கு வாக்குரிமையே போயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க.
அவங்க கம்யூனிட்டியில. இப்ப நான் சமீபத்துல அவர்ட்ட பேசினேங்க. 2 வருஷம் இருக்கும் பேசி. அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு வகையில ஹிந்து பட்டியல் இனத்தவர். அப்படிதான் நீங்க சொல்லணும். ஆனா என்டையர் கங்கை நதி முழுவதும் வந்து அவங்க மீன் பிடித்தல் அவங்களோட மேஜர் தொழில். படகோட்டுதலும் ஒரு பெரிய தொழில். கங்கை நதி பூராவுமே அவங்களுக்கு தான் சொந்தம் நியாயமா பார்த்தா. கங்கை ஹூப்ளி ஏரியால இருந்து கங்கையோட அந்த அது கடல்ல கலக்கிற பகுதி வரைக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம். ட்ரெடிஷனலா ஒரு 100 இயர்ஸ் பேக் அவங்க எங்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க. பங்களாதேஷ் எல்லாம் இன்னைக்கு தானங்க வந்துச்சு. இந்தியா, பங்களாதேஷ் எல்லாமே இன்னைக்கு தானே வந்துச்சு. அவங்க எல்லா இடத்துலயும் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க. கங்கை நதியின் உண்மையான மைந்தர்கள் அவங்க. உண்மையான மைந்தர்கள். அவங்களே இல்ல நீங்க உண்மையான மைந்தர்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு கங்கையில பட்டா இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க பாவம்? கங்கையில போறீங்க வாரீங்க ரைட்டு தான். எந்த இடத்துல பட்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஆனா கேக்குது. தேர்தல் ஆணையம் கேக்குது. அது மட்டும் இல்ல. உங்க அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. 6 பிள்ளைகள்லாம் எங்களோட அல்காரிதம் படி உனக்கு வாக்குரிமை கிடையாதுன்ட்டாங்க. 6வது பிள்ளை கிடையாதுங்க இப்போ அவங்க. அதாவது இவங்களோட அல்காரிதம் செட்டப்லயே வந்து அது இல்ல. அது போக ஒரே ஆன்செஸ்டர் 12 பேர் அதுல ஆன்செஸ்டரோட லிங்க் ஆனா வாக்குரிமை கிடையாது. லெஃப்ட் அதுல தானே பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு இப்போ. உங்களோட சாஃப்ட்வேர் நீங்க பில்டப் பண்ணும்போது அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கல. சாஃப்ட்வேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. சோ நீங்க வாக்காளர்ல இல்ல. வாக்காளர்ல இல்லங்கும் போது அவன் எபி கார்டு கிடையாது. அவனுக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்படுது. அதனால தானே அவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது. ட்ரைபியூனலுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குதுங்க அங்க. அதுல முக்காவாசி கூட்டம் அவங்களும் சேர்ந்து தான் நிக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெரிய ஆங்கர் இருக்கு. ஆங்கர் வந்து டிஎம்சி ஆட்சின்னா டிஎம்சிக்கு எதிராக இருக்கணும் ஆங்கர் இல்லையா? சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சிக்கு எதிராக தாங்க கோபம் இருக்கணும். 15 வருஷம் 15 வருஷம் 3 டேர்ம். ஆனா அது வந்து மத்திய அரசுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இருக்கு. ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். நம்ம கம்யூனிட்டி பேசிஸ்ல அந்த சோசியல் இன்ஜினியரிங் எப்படி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அனலைஸ் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா பாஜக எடுத்த ஒரு ஆயுதம் ஆன்டி விமன் இவங்க அந்த பில்ல தோக்கடிச்சிட்டாங்கிறது அங்க செட் ஆகல. ஏன்னா மம்தா அத்தனை லீடர்ஸை கொண்டு வந்தது அது கொஞ்சம் பேக் 38% இருக்குங்க அவங்களுக்கு லோக்சபா விமன் ரெப்ரசன்டேஷன் 38% இருக்கு. நீங்க 33% கொடுத்தீங்கன்னா அவங்க 5% குறைக்கணும். இப்போ விமன் எம்பி வந்து தூக்க வேண்டியது வரும். ராஜ்யசபால 40 புள்ளி சொச்சம் இருக்கு அவங்களுக்கு. எப்பவுமே அப்படிதாங்க. நீங்க நான் கிறிஸ் கிராஸா டிராவல் பண்ணிருக்காங்க வங்காளம் பூராவுமே என்னோட நூல்களுக்காக. அங்க வந்து பெண்கள் மத்தியில் இருக்கிற விழிப்புணர்வை நான் தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் இருக்கிற விழிப்புணர்வோட தான் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். இங்க வந்து திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் நமக்கு அந்த விழிப்புணர்வு வந்துச்சு. இப்ப எங்க குடும்பங்களே எங்களோட தாத்தா பாட்டி 2 பேரும் சேர்ந்துதான் மாநாட்டுக்கு போவாங்க. அன்றைய காலகட்டத்துல பெண்களை கூட்டிட்டு அரசியல் கட்சி மாநாட்டுக்கு போறதெல்லாம் கனவு கூட நீங்க நினைக்க முடியாது. எல்லாமே கிராமத்துல உள்ள குடும்பங்கள். 2 நாள் கான்ஃபரன்ஸுங்க. சில கான்ஃபரன்ஸ் 3 நாள். அந்த பந்தல் போட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்படியே கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஊர்ல வந்து கதையா சொல்லுவாங்க. நாங்க இவர் பேச்சை கேட்டோம், அவர் பேச்சை கேட்டோம்னு. அப்படி இருந்த காலகட்டம் அவ்வளவு பெரிய விழிப்புணர்ச்சியை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுல. குறிப்பாக வந்து நம்ம தென்னகத்துல பெண்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வந்து நீங்க வங்காளத்துல பார்க்கலாம். அது வங்காளம் தாங்க சொல்லணும். அது பேர் மாத்ததுக்கு எத்தனையோ தடவை கேட்டாச்சு. ஒத்துக்க மாட்டேன்றாங்க. கேரளத்தை கேரளம்னு சொல்லி அது உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்னு இப்ப சொல்றதுல அர்த்தமே இல்லைங்களா? என்ன வெஸ்ட் பெங்கால்? ஈஸ்ட் பெங்கால் என்ன நம்மகிட்டயா இருக்கு? அப்ப வங்காளம்னு மாத்துங்கன்றாங்க. அது மாத்த விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் தேர்தல் பாயிண்ட் வைப்பாங்க. இல்ல சார், கேரளால நீங்க 3வது இடத்துல இருக்கும்போது வளரதேவனா அதை அப்ரூவ் பண்றீங்க. பெங்கால்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தும் அது வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த தேசிய நீரோட்டத்துக்கு எதிரா இருக்குன்னு அவங்க அதை பயப்படுறாங்களா சார்? ஏன்னா அது ஒரு சரியில்லைங்க. அதாவது இதுல வந்து மாநிலத்தோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம தான் டெல்லி எப்போதுமே இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். இங்க இருக்கிற கரண்ட் பாலிடிக்ஸ் லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம எந்த காலத்திலேயே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டோம், யோசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நமக்கு. சரி, அப்போ வந்து இந்த பேரு தமிழ்நாடு பேரு மாற்றணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தாச்சு. இப்ப இங்க வந்து மாநில உணர்வுகள் அதிகம். அதே மாதிரிதான் அங்கேயும் வங்காளத்திலையும் பெண்கள் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க இன்னைக்குதான் ரிசர்வேஷன் எல்லாம் பேசுறீங்க பெண்களுக்கு. அவங்கள எந்த காலத்திலயும் கொடுத்தாச்சு. அப்போ மாநிலத்துக்கு ஏற்றவாறு அரசியல் இது வந்து மத்திய கட்சிகளுக்கு இது சரியா வரதில்லை.
மாநில லீடர்ஸை வளர்க்கணும். காமராஜ் இருந்தப்ப மாநில லீடரா பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்தாரு. அவரோட சொல் வந்து அகில இந்திய காங்கிரஸ்ல எடுபட்டுச்சு. இப்போ அப்படி ஒருத்தர் அவரோட சொல் எடுபடுற அளவுக்கு வளர்ந்தாலே பதவி விட்டு தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கி தாங்க என்டிஆர் வந்து கோபாலையை கிரியேட் பண்ணி காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தினாரு. எங்களை அவமதிச்சிட்டாங்க, தெலுங்கு பிரைடு. இப்ப அதே தான் இங்கேயும் வங்காளத்திலும் நடக்கு. தமிழ்நாட்டிலேயும் அதே தாங்க நடக்குது. கண்டிப்பா சார். ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அவரு சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதை விவேகானந்தர் சொன்னார்னு பேசி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தது. துடிப்புள்ள 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தருகிறேன் அப்படின்னா அவரு விவேகானந்தர் 1902 காலம் ஆயிட்டாரு, எப்ப சொன்னார்னு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் சில பெயர்களை உச்சரிக்கும் போது கூட அது பெங்காலி இதுல இல்ல, அவமரியாதைங்கிற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அடாப்ஷன் தேவைப்படுதோங்கிறது. இந்த சூழல்ல நம்முடைய இங்க இருந்து ஆளுநரை கொண்டு போனதே கூட தேர்தலுக்கு பிறகு பைஃபர்கேஷன் பண்ணப்படலாம்னு ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி பாக்குறீங்க இந்த அரசு? இருக்கு, வருங்க. தமிழ்நாட்டுக்கும் அந்த ஆபத்து இருக்குன்னு தான் நான் முதல்ல இருந்தே நினைக்கிறேன். ஆனா அதை எதிர்க்கலாம், நம்ம பைஃபர்கேஷனை எதிர்க்கலாம். இப்ப ஆந்திராவை காங்கிரஸ் கட்சி பைஃபர்கேட் பண்ணி தெலுங்கானா ஆக்கும் போதும் அரசியல் நோக்கத்தோட தானே பண்ணாங்க. அது எங்க எல்லா தெலுங்கு பீப்புளும் எங்க ஒத்துக்கிட்டாங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரம் கலவரமா கிடந்தது அது. அவ்வளவு 2ஆ பிரிச்சும் கடைசியில 2லயும் தோத்துச்சு காங்கிரஸ் கட்சி. ஆந்திராலையும் தோல்வி அடைஞ்சது, தெலுங்கானாலையும் தோல்வி அடைஞ்சது. இப்பதான் கொஞ்சம் திருப்பி வந்து அவங்க அது கொஞ்சம் உயிர் கொடுத்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. 10 வருடங்களுக்கு பிறகு. 10 வருடங்களுக்கு பிறகு. அதுவும் இன்னும் ஆந்திரால வர முடியல. அதுவும் இன்னும் ஆந்திரால வர முடியல. ஆந்திரா பாலிடிக்ஸ் ஒயிட் ஓபன் ஆயிடுச்சு. பவன் கல்யாண் ஏகப்பட்ட பேர் உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. இது வந்து பொதுவாக பிஜேபி அல்லது காங்கிரஸ் மாதிரியான ஆளுங்கட்சிகள் இப்படிதான் செய்யுங்க. இதுதான் அவங்களோட பாணி. அரசியல்ங்கிறது இதுதான். மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா இதை தடுத்து நிறுத்தலாங்கிறது தான் என்னோட பார்வை. பாப்போம் சார். அது பெங்காலுக்கான டிவைட் அண்ட் ரூல்ங்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய விஷயமாக இருந்தாலும் கூட இன்னமும் அங்க பலவிதமான இடங்களில் சென்ட்ரலைஸ் அதிகாரத்துல இருக்கிறவங்க ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அமைதி நிலவ வேண்டும், எல்லாம் சுமூகமான முறையில போகணுங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். வயலன்ஸ் ஃப்ரீ எலெக்ஷனா நடக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமும் கூட. பாப்போம். அந்த மக்கள் வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்கள் ட்ரைபுனல் எல்லாம் சொல்யூஷன் கொடுக்கல, நீதித்துறையும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம போயிடுச்சோங்கிற ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி எல்லா விஷயங்களும் சீராகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி வருது, மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு விரிவான உரையாடல் உங்க நேரத்துக்கு மக்கள் நன்றி சார்.